அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் இப்போ நான் பார்க்க போகிற இந்த வீடியோவானது ஒரு மிக மிக முக்கியமான வீடியோ. ஜேடிஓ பற்றி பொதுவான பல விஷயங்களை பேச போகிற ஒரு நல்ல வீடியோ. ஸோ அதை முழுமையாக பாருங்கள். உங்களுக்கே பல புதிய விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும். ஏன் அப்படின்னா, நம்மளுடைய சேனலில் உள்ள ஒரு மிக முக்கியமான ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, மற்ற சேனலில் பேச இல்லாத எல்லா மேட்டரையும் நம்ம ப்ராப்பராக அப்லோட் பண்ணுறோம். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கடந்த ஒரு வீடியோ போட்டிருந்தோம். என்ன வீடியோ போட்டிருந்தோம்னா, ஜேடிஓவுக்கு ரீகவுன்சிலிங்கு வருமானு ஒரு தம்பி கமெண்டில் கேட்டிருக்காரு. ரீகவுன்சிலிங் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஆனால் எப்படி இந்த ரீகவுன்சிலிங் வரும்னு ஒரு ரூமர் கிரியேட் ஆகுது அப்படின்னா, ஜேடிஓ வேலை மஸ்ட் ப்ராசஸ் டிப்ளமோன்னு இருக்குது. ஆனால் டிப்ளமோ முடித்தவங்களுக்கு தான் கொடுக்கணும்னு டிப்ளமோ முடித்தவங்க கேஸ் போட்டிருக்காங்க. ஒருவேளை அவங்களுக்கு ஃபேவராக தீர்ப்பு வந்துச்சுன்னா தான் ரீகவுன்சிலிங் வரும். ஆனால் அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா டிப்ளமோ முடித்தவங்க பிஇ எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம்னு ஏற்கனவே உள்ள ரூலை வச்சு தீர்ப்பு வந்துருச்சு. அதனால் அந்த தீர்ப்பின் அடிப்படையில் தான் டிஎன்பிஎஸ்சி ஜேடிஓவுக்கு அடுத்த ப்ராக்ரஸாக பண்ணுறாங்க. அதனால் தீர்ப்பு மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லை, ரீகவுன்சிலிங் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் அந்த வீடியோவில் போட்டிருக்கோம். ஆனால் தீர்ப்பு என்ன வரும்னு நான் சொல்ல முடியாது இல்லையா? அப்படினாலும் நம்ம என்ன ரியாலிட்டி சொல்லியிருக்கோம். அந்த வீடியோவு கீழே இந்த பையன் தம்பி பேர் தெரியலை, யூசர் 123 AFERVLன்னு ஒரு தம்பி கமெண்ட்டாக அடிச்சு தள்ளுறாப்புல. நம்ம ரிப்ளை பண்ணி நமக்கு சரி அடுத்து என்ன வீடியோ போகிறதுன்னு பார்த்துக்கிட்டு இருந்தோம். சும்மான்னு இருக்கோம். சரி இந்த கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணி விடுவோம், அது ஒரு வீடியோவா 10 பேர் பார்க்கட்டும், நமக்கு ஒரு இதாக இருக்கும் அப்படின்னு எடுத்து வச்சுருக்கும் போது தம்பி சொல்கிறாரு, மஸ்ட் ப்ராசஸ் டிப்ளமோனா என்ன கன்டெக்ட்னு கொடுத்துருக்காங்கன்னு புரியாமலே நீங்கள் எல்லா வீடியோவிலையும் போடுறீங்களே எப்படி சார்? இப்படி தான் வீடியோ போடுறேன், என்ன பண்ணுறது, எப்பயும் போல தான் வீடியோ போடுறேன். அதில் என்ன கேட்டிருக்காரு, மஸ்ட் பாஸ் என்ன அர்த்தம், டிப்ளமோ என்ன அர்த்தம், அது இந்த தம்பிக்கு தெரியுமான்னு தெரியல. சரி விடுவோம். டிப்ளமோ ஒரு வேலைக்கு டிப்ளமோனா என்ன அர்த்தம், மஸ்ட் பாஸ் டிப்ளமோனா என்ன அர்த்தம்னு தெரியல அவருக்கு. அடுத்து ஓகே, என்ன இருக்காரு, ஜிஓ நம்பர் 202ல் டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிகிரி இன்ஜினியரிங் கொடுத்துருக்காங்க, அதுக்கு தான் அமெண்ட்மெண்ட் போயிருக்காங்க. அதே ஜிஓ நம்பர் 202ல் லாஸ்ட்டில் வந்தீங்கன்னா ஒரு டேபிள் காலம் போட்டிருக்கோம். அது என்ன போட்டிருக்கோம்னா, மஸ்ட் ப்ராசஸ் டிப்ளமோன்னு போட்டிருக்கோம். அதுக்கு என்ன அர்த்தம், இந்த மஸ்ட்டு அப்படின்னா என்ன அர்த்தம், மஸ்ட் ப்ராசஸ்க்கு மீனிங்கு அவர் சொல்கிறாப்புல, மினிமமாக அட்லீஸ்ட் டிப்ளமோ படிச்சிருக்கணுமா, படிச்சிருக்கணுமா. அது கம்மியாக படிச்சிருந்தா எலிஜிபிள் இல்லைன்னு அர்த்தம். கண்டிப்பாக டிப்ளமோ இருக்கணும்னு அர்த்தம் கிடையாது. கூடவே ப்ரிஃபரன்ஸ் ஃபார் பேச்சுலர் டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது மஸ்ட்டுனா நாங்கள் படித்த காலத்தில் மஸ்ட்டுனா கட்டாயம், கட்டாயம்பாங்க. ஒரு எக்ஸாமில் 10 கொஸ்டின் இருக்கும், அதில் 5வது கொஸ்டின் போட்டிருப்பாங்க, 5வது கொஸ்டின் கண்டிப்பாக விடையளிக்கவும் இருக்கும். அப்போ என்ன அர்த்தம்னா, 10 கொஸ்டின் இருந்தாலும் நீ 5 கொஸ்டின் எழுதினாலும், சாய்ஸ் 5 இருந்தாலும் நீ மஸ்ட்டுனா நீ கண்டிப்பாக 5வது கொஸ்டினை எழுதித்தான் ஆகணும் அப்படின்னு தான் அர்த்தம். ஆனால் தம்பி சொல்கிறாரு, மஸ்ட்டு பாஸுக்கு மீனிங் என்னென்னா மினிமமாக அட்லீஸ்ட் டிப்ளமோ படிச்சிருக்கணும். அப்படின்னா டிப்ளமோ தண்டு போக வேண்டியதானே, எதுக்கு மஸ்ட்னு கொடுக்கணும்? நான் அவர் தம்பி கேள்விக்கே வரேன். ஒரு எக்ஸாமில் 10 கொஸ்டின் இருக்குது, அந்த ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஏதேனும் 7க்கு விடையளி அப்படின்னா நான் 10க்கு 7க்கு எழுதலாம். கீழே என்ன சொல்லியிருப்பாங்க, வினா எண் 5க்கு கட்டாயம் விடையளி. அப்போ 10 கொஸ்டினில் 7 எழுதிக்கிறலாம். ஆனால் மஸ்ட்டுங்கும் போது கண்டிப்பாக அந்த கேள்விக்கு விடை எழுதியே ஆகணும். அதுதான் என்ன பொறுத்தளவுக்கு மஸ்ட்டு. அப்படி பார்த்தா மஸ்ட் ப்ராசஸ்க்கு என்ன மீனிங்னு மினிமமாக அட்லீஸ்ட் அப்போ என்ன இருக்குன்னாங்க, டிப்ளமோன்னு இருக்கணும். டிப்ளமோ மஸ்ட் ப்ராசஸ்க்கு பதிலாக டிப்ளமோ தான் இருக்கணும்.
ஸோ அதுக்கு அவர் என்ன ரிப்ளை பண்ணுறாருன்னு தெரியலை. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு. அடுத்து என்ன கேள்விக்கார் அப்படின்னா, அப்புறம் இவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கார். யார்? நம்ம கிஸ் மோகன். என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் கேட்ட கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லவே இல்லையே, வன்மத்தை கக்குனா அது பதிலாகுமா, கவுன்சிலிங் முடிஞ்சு போன ஒரு எக்ஸாமுக்கு ரீகவுன்சிலிங்னு ஒரு வீடியோ ஏன் போட்டீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அதை நான் திரும்ப அதான் வீடியோவை அரைங்குறையமாக பார்க்குறது. அந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே ரீகவுன்சிலிங் வீடியோ ஏன் போடுறேன்னு சொல்லியிருக்கேன். ரீகவுன்சிலிங் வீடியோ ஏன் போட்டிருக்கேன்னா, ரீகவுன்சிலிங் வீடியோவை நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுற ஒரு தம்பி கேட்டிருக்காப்புல. அந்த தம்பி பேர் கூட இப்போ நான் பார்த்தா சொல்லுவேன். அந்த தம்பி பேர் என்ன பேர் அப்படின்னா, இந்த கமெண்டில் பார்த்தா தம்பி பேர் இருக்குது. ஸோ அந்த தம்பி ரீகவுன்ஸ் சம்மந்தமாக கேட்டிருக்காப்புல. நான் அந்த வீடியோ போட்டிருக்கேன். நான் சும்மா ஒன்றும் வீடியோ போடலப்பா. கமெண்டில் கேட்க இப்போ நீங்கள் எப்படி கமெண்டில் கேட்க போய் நான் வீடியோ போடுறேன்ல, அதே மாதிரி தான் சிவகுமார் -NB3PQ அப்படிங்கிற தம்பி வந்து ரீகவுன்சிலிங்கை பற்றி சொல்லுங்கள் சார், ரீகவுன்சிலிங் ஒன்று வரப்போகிறா சொல்கிறாங்களே சார், அது உண்மையா சார், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார் அப்படின்னு அந்த தம்பி கமெண்ட்டில் கேட்டிருக்காரு. ஸோ அதுக்காக வந்து நான் வந்து வீடியோ போட்டிருந்தேன். எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் பண்ணுற கமெண்ட்டில் நான் வீடியோ போட்டிருக்கேன்ல, அதே மாதிரிப்பா. வன்மத்தை கக்கல, நான் வன்மத்தையும் கேட்கல, ஒன்றையும் கேட்கல. எனக்குன்னா வன்மம் இருக்குது. ஏன் நான் ஐடிஐயும் இல்லை, டிப்ளமோவும் இல்லை, எனக்குன்னா வன்மம் இருக்குதுல்ல. அதனால் கிறிஸு எனக்கு எந்த வன்மமும் இல்லைப்பா. அதில் கமெண்ட்டில் உங்களை மாதிரி கேள்வி கேட்குறாங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன்ப்பா. ஓகேவா? அவர் கேட்ட கேள்வி தான் பதில் நான் சொல்லிட்டே இருக்கேன். ஓகேவா? சரிப்பா. அடுத்து இன்னொரு கமெண்ட் போட்டிருக்காரு. நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் சார், வர ஜட்ஜ்மெண்ட்டை அதுக்கு முன்னாடி நீங்கள் ஏன் சார் கோர்ட்டு லாயர் மாதிரி வீடியோ போடுறீங்க, மஸ்ட்டுனா கண்டிப்பாக இருக்கணும்னு அது இதுன்னு படித்தவங்களுக்கு தெரியாதா, இருக்கணுமா என்னான்னு அதான கேஸ் போட்டிருக்காங்களே, நீங்கள் உங்கள் மனசில் பட்டதை சொல்லலாம். அதே மாதிரி தான் சார் மற்றவங்களும். நீங்கள் எதுவுமே பண்ணியிருக்க வேணாம் சார். ஒன்ஸ் அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் மென்ஷன் பண்ண ஜிஓவை படித்து காமிச்சிருந்தா கூட மோர் தென் எனஃப் சார். அதுக்கு அப்புறம் நடக்கட்டும் சார், விட்டலாம் சார். ஜட்ஜ்மெண்ட்டு எப்படி வேணால் வரட்டும். அதான் நான் சொல்லியிருக்கேன் வீடியோவில். மஸ்ட்டு ப்ராசஸ்ன்னு அந்த ஜிஓலாம் அதானே இருக்குது. ஜிஓ மஸ்ட்டுங்கிற வார்த்தைக்கு கட்டாயம் தானே அர்த்தம் உலகத்தில். அதுக்கு என்ன அர்த்தம்? கூகுளில் போய் டிரான்ஸ்லேட்டில் போய் மஸ்ட்டு ப்ராசஸ்ன்னு கொடுத்தா என்னதான் வருதுன்னு ஒரு கொஞ்சம் படித்து பார்த்துருக்கலாம். படித்தவனுக்கு தெரியும் தம்பி சொல்கிறாப்புல. ஆனால் மஸ்ட்டு ப்ராசஸ்னால் என்னன்னு அவர் சொல்ல மாட்டேங்கிறாப்புல. மஸ்ட்டு ப்ராசஸ்னால் என்னது? மஸ்ட்டு ப்ராசஸ் அப்படின்னு போய் நம்ம டைப் பண்ணால் என்ன வரும் அப்படின்னா, கண்டிப்பாக அதானே வருவேன் மஸ்ட்டுனா. சரி, ஓகே. நான் லாயர் இல்லை. நான் லாயராக இருந்தால் இந்த கேஸை எப்போயோ தீர்ப்பு வச்சுருப்பேன். ஓகேவா? சிம்பிளாக இன்னும் நிறையா பாயிண்ட் நான் எடுத்து விட்டுருப்பேன், டிப்ளமோவுக்கும் ஐடிஐக்கும். இதுக்கே இந்த நார்மலாக நான் ஒரு இன்ஜினியராக வீடியோ போடுறதுக்கே அவங்களுக்குலாம் பயங்கர கஷ்டமாக இருக்குது. நான் ஒரு லாயராக வீடியோ போட்டுனே வச்சுக்கோங்க, இதில் என்னென்ன பாயிண்ட்டு இன்னும் நான் எடுத்து விட்டுருப்பேன். இந்த பாயிண்ட்டாக பேசுங்க ஐடிஐ பசங்க, இந்த மாதிரி பாயிண்ட்டாக பேசுங்க டிப்ளமோ அப்படி எடுத்து விட்டுருப்பேன். பாவம், அது உங்களுக்கு தான். நான் லாயராக மாறினா உங்களுக்கு தான் கஷ்டமையா, வேறு ஒன்றும் இல்லையா. நான் ஒன்றுமே பண்ணலை. வீடியோவை என்ன போட்டிருக்கேன்னு இப்போ தெரியாமல் வந்து ரிப்ளை பண்ணிருக்கீங்க. அப்புறம் G1 நம்பர் 202. G1 நம்பர் 202ல் எத்தனாம் பக்கம் சொல்லவா? G1 நம்பர் 202ல் மொத்தம் எத்தனை பக்கம் இருக்கும்னா 6 பக்கம் இருக்குது. அதில் 4ஆம் பக்கத்தில் த டேபிள்னு இருக்கும். அந்த டேபிளில் ஓவர்சி என்ன போட்டிருக்காங்கன்னா, மஸ்ட் பாசஸ் ஏ டிப்ளமோ இன் சிவில்னு கொடுத்துட்டு தான் ப்ரிஃபரன்ஸ் ஷெல் பி கிவன் டு தி பெர்சன் பொசஸிங் ஏ பிஇ சிவில் கொடுத்துருக்கான். ஏன் டிப்ளமோன்னு கொடுத்துருந்தா பிரச்சனையே இல்லையே. நீ எப்படி G1 நம்பர் 202ல் உங்களுக்கு தேவையான பாயிண்ட்டை பிடிச்சி நீங்கள் தொங்குறீங்களோ, அதே மாதிரி தான் டிப்ளமோ முடித்தவங்களும் ஐடிஐ முடித்தவங்களும் அவங்களுக்கு தேவையான பாயிண்ட்டை பிடிச்சி தொங்குறாங்க. புரிஞ்சா? ஒரே ஜிஓவில் இந்த மாதிரி 2 விதமான பாயிண்ட் இருக்குது. இன்ஜினியரிங் காலேஜில் முடித்த பசங்க அதிகமானனால அவங்களுக்கு கொடுக்கணுங்கிற ஒரு பாயிண்ட் பிடிச்சி எப்படி நீங்கள் தொங்குறீங்களோ, அதே மாதிரி தான் மஸ்ட்டு ப்ராசஸுங்கும் போது டிப்ளமோஸில் கொடுன்னு அவன் தொங்குறாங்க. அதெல்லாம் கஷ்டம் இருக்குது. இது ஓகேவா? இதான் ஜிஓவில் இருக்குது.
அடுத்து என்ன இருக்குது அப்படின்னா திரும்ப அவரே சொல்கிறாப்புல, இதே ஒருட்ட எத்தனை வருஷம் சார் காலம் தள்ளுவீங்க, அவங்க கூட போட்டி போடுறீங்கன்னு நீங்கள் அரைகுறையாக புரிஞ்சுட்டு வீடியோ போடுவீங்க. நானும் சேனல் வச்சுருக்கேன், என்ன வேணாலும் போடுவேன்னு கரெக்டாக சொல்லிட்டீங்கன்னா சப்போர்ட்டை தான் சார் பண்ணுவோம். ஜட்ஜ்மெண்ட்டு யாருக்கு ஃபேவர்னாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது சார். எல்லா எக்ஸாமும் குவாலிஃபை ஆகியிருக்கேன். எல்லாம் தெரிஞ்ச மாதிரி வீடியோ போடுறீங்களே, உங்களை என்ன சார் பண்ணலாம்? விலைக்கு வித்துரு, சிம்பிளாக. என் சேனலை பார்க்காத, எதுக்கு என் சேனலை பார்க்குற? தம்பி சொல்கிறாப்புல, இதே உருட்டை நீங்கள் எப்படி இதே உருட்டுறீங்க? ஐடிஐ எக்ஸாமுக்கு இத்தனை ஐடிஐ எக்ஸாமு, டிப்ளமோ எக்ஸாமு, ஐடிஐ டிப்ளமோ பிஇ, இந்த 3 இருக்குது. இல்லை அங்கே என்ன அழகையாக புரிஞ்சுக்கிட்டோம் தம்பி? நான் சேனல் வச்சுருக்கேன். இந்த மாடர்ன் சர்வேயின் சேனல் வந்து உங்களை வீட்டில் கதவை தட்டி என் வீடியோ பாருன்னு சொல்லிச்சா? சரியா அப்படின்னா சப்போர்ட் பண்ணுவாங்களாம். இன்றைக்கி ரோடு இன்ஸ்பெக்டருக்கு படித்த முக்கால்வாசி நோட்ஸு புக்கு எல்லாமே நாங்கள் ஃபஸ்ட்டு ஃப்ரீயாக நான் சேனலில் போட்டது தான். நான் ஐடிஐன்னு போடலை, டிப்ளமோன்னு போடலை, பிஇன்னு போடலை. நான் எல்லாருக்கும் பொதுவாக தான் நான் அப்லோடு பண்ணேன். அப்போ மட்டும் நான் ஐடிஐக்கு ஃபேவராகவோ டிப்ளமோ ஃபேவராகவோ நான் பண்ணல. பொதுவாக தான் கொடுத்துருக்கோம். ரூலில் என்ன இருக்குது? அரைகுறையாக புரிஞ்சுக்கிட்டு வீடியோ போடுறோம்னா நீங்கள் ரொம்ப தெளிவாக இருந்தீங்கன்னா கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்க. என்னோடய சேனலில் என்ன ரியாலிட்டி இருக்கோ நம்ம அதைத்தான் வீடியோவாக அப்லோடு பண்ணுவோம். தேவையில்லாமல் நம்ம அப்லோடு பண்ணுங்கிற அவசியம் நமக்கு கிடையாது. எனக்கு வேலையும் இல்லை. நீங்கள் எல்லா எக்ஸாமும் பாஸ் ஆகியிருந்தால் சந்தோஷம்தான், வாழ்த்துக்கள் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி வீடியோ போடுறீங்களேன்னா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி தான் வீடியோ போடுறேன். எல்லா ஜிஓவையும் எல்லா ரெக்ரூட்மெண்ட்டையும் படித்து தான் நான் வீடியோ போடுறேன். நீ ஜிஓ நம்பருங்கிற அந்த ஜிஓ நம்பரில் இந்த டேபிளில் இவ்வளோ கொடுத்தவங்க ஏ டிப்ளமா கொடுத்து நம்ம கேள்வியே அதுதான். நீ மஸ்ட்டு பாசஸ்ன்னு ஏன் கொடுத்தங்கிறது தான் நம்மளுடைய கேள்வியை. அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது கோர்ட்டு. என்கிட்ட டவுட்டு கேட்குறாங்க, அதுக்கு நான் வீடியோ போடுறேன். அந்த வீடியோவை நான் உங்களை கேட்டு போடணுன்னு அவசியம் கிடையாது. என்கிட்ட கேட்கறதுக்காக நான் வீடியோ போடுறேன். அந்த வீடியோவில் எல்லா கேள்விக்கும் நான் ப்ராப்பராக ரிப்ளை பண்ணியிருக்கேன். இனிமேலும் இப்படி தான் வீடியோ போடுவேன். நீங்கள் எத்தனை கமெண்ட் கேட்டாலும் நான் எப்பயும் போல தான் வீடியோ போடுவேன். ஓகேவா? கரெக்டாக நீங்கள் அதாவது உங்களுக்கு தேவையான பதிலை நான் சொல்ல முடியாது. எது பொதுவானதோ நான் அதை தான் போடுவேன். பொதுவான ஒரு கருத்து சொல்லும்போது அது உங்களுக்கு புரியலை அப்படின்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் எனக்கு அவசியம் இல்லை. சப்போர்ட் பண்ணுறதுக்கு பல பேர் இருப்பாங்க. அது நியாயமானதுங்கிற மட்டும் சப்போர்ட் பண்ணால் போதும். நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் எனக்கு எந்த விதமான அவசியமும் கிடையாது. இது என்ன பெரிய சேனல் தான், சன் டிவி, விஜய் டிவி சேனல். அது சாதாரண நான் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னு சொன்னதில்லை, லைக் பண்ணுன்னு சொன்னதில்லை. நான் சொல்கிற ஒரே ஒன்று, டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கன்னு. என்னமோ நான் சேனல் வச்சு என் சேனலில் 1 மில்லியன் சப்ஸ்கிரைப் இருக்கிற மாதிரி தம்பி பேசிகிட்டு இருக்காப்புல. நான் என்றைக்காவது என் வீடியோவில் சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லியிருக்கேனா? அந்த ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பேன் ஒரு 3 வீடியோவில். அப்போ அடுத்து நான் போக நான் சொல்லவே இல்லை, சப்ஸ்கிரைப் பண்ணி சொன்னதே இல்லை. நீங்கள் கூட சப்ஸ்கிரைப் பண்ணலையான்னு தெரியுமா எனக்கு? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கனோ லைக் பண்ணுங்கனோ இது வரைக்கும் நான் ஆட்டையும் சொன்னதும் கிடையாது. வீடியோ எடுப்பேன், என்ன கண்டென்ட்டோ அதான் சொல்லுவேன். மற்றபடி யார்ட்டையும் போய் லைக் பண்ணு, டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கம்பேன், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கம்பேன். நீங்கள் ஷேர் பண்ணுறீங்கன்னு நான் பார்த்தா இருக்கேன். ஓகேவா? அடுத்து என்னன்னா, நான் ஒரு ரிப்ளை பண்ணியிருந்தேன் எல்லாருக்கும், நான் வீடியோ போட்டால் எரியும்னு. அது சொல்லியிருக்காரு, சார் ஆக்சுவலாக எரியலை சார், உங்கள் மஸ்ட்டு பாசஸ் கேட் சிரிப்பு தான் வருது. அப்போ சிரிப்பு வருதுன்னா கண்டிப்பாக அங்கே நல்லா எரியுதுன்னு அர்த்தம். மஸ்ட்டு பாசஸ்ங்கிற ஒரு வார்த்தை தான் இன்றைக்கி டிப்ளமோ பசங்களுக்கும் ஐடி ஸ்டூடெண்ட்டுக்கும் மிகப்பெரிய ஒரு இது. அதனால் அந்த ஒரு வார்த்தையை விட்டுறக்கூடாது, டிப்ளமோ ஐடிஐயும். ஏன்னா இவங்களுக்கு அதுதானே இது.
உங்களுக்கு சொம்பு துக்கலைன்னா உடனே உங்கள் படிப்பில் போட்டி போட வேண்டியது தானேன்னு தூக்கிட்டு வருவீங்க. நீ எனக்கு சொம்பு தூக்குனா என்ன, அண்டா தூக்குனா எனக்குன்னா வந்துச்சு. எனக்கு சொம்பு தூக்கிங்கன்னா எனக்குன்னா என் வீடியோவை பூரா ஷேர் பண்ணிங்கன்னு எனக்கு வீஸ் தள்ளி குமிக்குதா சொம்பு தூக்குறதுக்கு? உங்களுக்கு வேலை வேணும். யாருக்கு? இவங்களுக்கு வேலை வேணும். அதாவது என்ன அப்படின்னா, எக்ஸாம் எழுதியாச்சு. இப்போ நான் வந்து ஒரு டிப்ளமோ, நான் வந்து ஒரு பிஇ, நான் 6 எக்ஸாம் எழுதிட்டேன். கொஸ்டின் ஈஸியாக இருக்குது, எழுதிட்டேன். எனக்கு வேலை வேணும். இப்போ வேலை வந்து சப்போஸ் கோர்ட்டில் தீர்ப்பாகி ஐடிஐ பக்கம் போயிடுச்சுன்னா, ஐயோ நமக்கு இந்த வேலை முடியாதே. திறமையுள்ள பல பேர் ஜேடிஓ ஏஇ எக்ஸாம் பாஸ் ஆகிறாங்க, ஜேடிஓ எக்ஸாம் போகிறாங்க. ஆர்ஐ எக்ஸாமில் உக்காந்துக்கிட்டு தீர்ப்பு வந்து நாளைக்கு ஐடிஐ முடித்தவனுக்கு தான் அந்த வேலை அப்படின்னா, இவங்களாம் என்ன செய்ய போகிறாங்க? என்ன செய்ய போகிறாங்க? திரும்பி தம்பி சொல்லப்பட இதில் எனக்கு ஜட்ஜ்மெண்ட் எப்படி வந்தாலும் பரவாயில்ல, இந்த வார்த்தை 3 கமெண்ட்லேயே வருது, அடுத்த 5 கமெண்ட்லேயே வருது. இது எப்படின்னா இருக்குது? எனக்கு எப்படி வந்தாலும் பரவாயில்ல, எப்படின்னாலும் பரவாயில்லன்னா இவனுக்கு தான் பெரிய கஷ்டமாக இருக்குது. ஜட்ஜ்மெண்ட் எப்படி வருமோ, ஐயோ என்ன ஆகுமோ அப்படின்னு ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்காப்புல. எனக்கு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, எப்போ இருந்தாலும் பரவாயில்ல, நான் அசர் பண்ணிக்கிறேன். அசர் பண்ணிக்கிட்டால் போக வேண்டியதானே. நம்ம என்ன சொல்கிறோம்? ரியாலிட்டி அவங்கவுங்க படிப்பில் தான் போட்டி போடணும். எதுக்கு படிப்பு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது? ஐடிஐ ரோடு இன்ஸ்பெக்டரு, ஐடிஐ டிப்ளமோ பின்னு எதுக்குப்பா டிஃப்ரெண்ட் இருக்குது? ஒரே படிப்பு இல்லைல்ல. ஐடிஐ ஈக்குவல் டு டிப்ளமோ ஈக்குவல் டு பின்னா இருக்குது. அப்படி இல்லையாப்பா, படிப்பு வேறு. அப்போ போட்டி அப்பதான் இருக்கணும், படிப்புதான் போட்டி இருக்கணும். டிப்ளமோ முடித்தவங்க கூட பிஇ போடுறது தப்பு தான், டிப்ளமோ கூட ஐடிஐ போடுறது தப்பு தான். ஐடிஐ படித்தவங்களுக்கு ஐடிஐ வேலை, டிப்ளமோவுக்கு டிப்ளமோ வேலை, பிஇக்கு பிஇ வேலை, அவ்வளோதான். பிஇ படித்த ஏஇ வேலையில் போய் ஐடிஐ போட்டியிட முடியாது, டிப்ளமோ போட்டியிட முடியாது. குரூப் 1 வந்து ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தா தான் குரூப் 1க்கு அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி தான் குரூப் 2, அப்படி தான் குரூப் 4. இங்கே வந்து ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் நிர்ணயம் பண்ணுறது கல்வி தானையா. அப்போ கல்வி வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒரே எல்லா எக்ஸாமுக்கும் யாருன்னு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு ரூல் இல்லை. ஒரு எக்ஸாமுக்கும் ஒரு இதில் இருக்குது. அறகுறையாக புரிஞ்சுக்கிட்டு உங்களை மாதிரி ஆட்கள் எக்ஸாம் எழுதியாச்சு, நமக்கு இதை விட்டால் வேறு வாய்ப்பு இல்லை, ஆனால் இதை விடக்கூடாதுன்னு அப்படியே பிடிச்சி தொங்குற உங்களை மாதிரி ஆட்கள் தான் அறகுறையாக புரிஞ்சுக்கிட்டு இதை விட்டால் நமக்கு வேறு வேலை கிடையாது, இதை விட்டால் நம்ம வேறு எக்ஸாம் பாஸ் ஆக முடியாது, இது ஐடிஐக்கு உண்டான வேலை, அவங்க நம்ம பிஇ நம்ம ஜேடிஓ எக்ஸாம் எழுதலாம், நம்ம வந்து ஏஇ எக்ஸாம் எழுதலாம், நம்ம எஸ்எஸ்சி ஜேஇ எழுதலாம், ஆனால் ஐடிஐ வந்து நம்ம டிஎம்பிசியில் இருக்கிற ஒரே வேலை ரோடு இன்ஸ்பெக்டருங்க, நம்ம அதில் போட்டு விடக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சால் கூட நமக்கு இதை விட்டால் வேறு வேலை கிடைக்காதேன்னு உட்காந்து அழுதுகிட்டு கோர்ட்டில் கேஸ் போட்டது யார்? சில பேர் எங்கள் வீடியோ பார்த்து கன்ஃபியூஸ் ஆனாங்க. என் வீடியோவை பார்த்து டிப்ளமோ ஸ்டூடெண்ட்டும் ஐடிஐ ஸ்டூடெண்ட்டும் நல்ல நாலேஜ் உள்ள பிஇ பசங்களும் தெளிவாக இருக்காங்க. உங்களை மாதிரி அறகுறை மைண்ட் உள்ளவங்க தான், ஆகா இவன் எல்லா மட்டும் சொல்லி விடுறானே பப்ளிக்கா, அப்படின்னு எல்லா பாயிண்ட் எடுத்து விடுறானே, இது நமக்கு ஆபத்தாக முடியுமோன்னு இந்த யூஸர் 1 2 3 மாதிரி அறகுறையான ஆளுக தான் அறகுறையான அறிவு வச்சுக்கிட்டு இங்கே உட்காந்துட்டு நமக்கு ஏதாவது ஒன்று சொல்லிட்டே இருக்கிறது. அடுத்து மஸ்ட் பாஸஸ் கொடுத்ததுக்கு சரியான ரீசன் இல்லைன்னு உங்களுக்கு தெரியுதுல்ல சார். மஸ்ட் பாஸஸுக்கு சரியான ரீசன் யார் கொடுக்கல? மஸ்ட்டுனா கண்டிப்பாக தான் அர்த்தம்னு அப்போ இப்போ வரைக்கும் சொல்கிறோம். ஆனால் அந்த மஸ்ட்டுக்கு கொடுத்துருக்கும் போது எதுக்காக டிப்ளமோ இல்லாமல் பிஇ ஆகட்டும், டிப்ளமோ ஐடிஐக்கு டிப்ளமோ பிஇ ஆகட்டும், ஜேடிஓக்கு டிப்ளமோ இல்லாமல் பிஇ அலோவ் பண்ணாங்கன்னு தான் இங்கே கேள்வியே. அதான் கேஸ் போட்டிருக்காங்க, புரியுதா? கேஸ் யாரும் சும்மா போடலை. அப்புறம் எதுக்கு கண்டிப்பாக டிப்ளமோ இருக்கணும், அதுக்கு அப்புறம் தான் மற்றது எல்லாம் கன்சிடர் பண்ணணும்னு சொல்கிறீங்க? அதானே எப்பயும் சொல்கிறோம், எப்பயுமே அதே சொல்கிறோம், நான் மாற்றவே இல்லை. ஒரு ஐடிஐனா மஸ்ட்டு பாஸஸ் சிவில் டிராஃப்ட்ஸ்மேன் இருக்கணும். ஒருத்தர் பிஇயாக இருக்கலாம், டிப்ளமாவாக இருக்கலாம், ஆனால் அவர் ஐடிஐ முடிச்சிருந்தா அவருக்கு ஆர்ஐ வேலை கொடுங்க. ஒருத்தர் வந்து டிப்ளமாவாக இருக்கலாம், பிஇயாக இருக்கலாம், அவர் டிப்ளமா பாஸ் ஆகியிருந்தால் அவருக்கு ஜேடிஓ வேலை கொடுங்க. தேவையான கல்வி தகுதி இருந்துச்சுன்னா அதுக்கடுத்து அவர் எத்தனை தகுதி இருந்தாலும் வேலையை கொடுங்கங்கிறது தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். நம்ம ஒன்றும் மாற்றி பேசலையே, நம்ம அப்போ இருந்து இப்போ வரைக்கும் அதான் சொல்கிறோம். ரோடு இன்ஸ்பெக்டராக பிஇ முடித்தவங்களும் எக்ஸாம் எழுதலாம்,
ஆனால் அவர் ஐடிஐ முடிச்சிருந்தா அந்த வேலையை கொடுங்கன்னு நான் சொல்லலை. கவர்மெண்ட்டில் உள்ள ரூல் படி மஸ்ட்டு பாஸஸ் ஐடிஐ டிராஃப்ட்ஸ்மேன் சிவில் அப்படின்னா அந்த வேலைக்கு டிப்ளமோ ஐடிஐ முடிச்சிருக்க மட்டும்தான் எழுத முடியும்னு சொல்ல போய் தான். இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே இந்த எல்லா வெங்காயமெல்லாம் இதெல்லாம் தெரியாமையே கோர்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு தீர்ப்பு விட்டாங்க ஒரே ஆர்டரில் ஐடிஐ முடிச்சுக்கணும் அவள் தான் எடுப்போம்னு. ஏன் ஐடிஐ தீர்ப்பு விட்டாங்க? ரோடு இன்ஸ்பெக்டரில் ஐடிஐ முடிச்சிருந்தா மட்டும்தான் வேலை கொடுக்கணும்னு ஏன் தீர்ப்பு விட்டாங்க? இந்த படித்தவங்களுக்கு தெரியாதா? நீ படித்தவங்களுக்கு தெரியாதா எப்படி தீர்ப்பு வரணும்னு? உங்கள் பாயிண்ட் சொல்லணும்னா உங்களுக்கும் எனக்கும் விஷயம் தெரியலை, உங்களுக்கும் தெரியலை. எனக்கு தெரிலன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு தெரியலன்னா அது உங்கள் அறிவு. என்ன தெரிலன்னு நீங்கள் சொல்லக்கூடாது. எனக்கு தெரியப்போ நான் வீடியோ போடுறேன். நான் வீடியோ போட போய் தான் உங்களுக்கு பொங்கி கமெண்டில் உட்காந்துட்டு எஸ்ஏவாக டைப் பண்ணிட்டுருக்கேன், எஸ்ஏஸாக டைப் பண்ணிட்டுருக்கேன், பாவம் வேற டைப் பண்ணிட்டுருக்கீங்க. சரி, அந்த ஜிஓ ஹுனா ஜிஓ 202 அந்த ஜிஓ 202ல் பேஜ் நம்பர் 4ல் டைம் டேபிளில் என்ன இருக்குது அப்படின்னு படிக்காத உங்களை மாதிரி அறகுறையான ஆட்களுக்கு நான் என்ன சொன்னாலும் புரியாது. ஏன் வியூவில் பேசலை, நீங்கள் தான் என்ன பண்ணுறீங்க, உங்கள் வியூவில் பேசுகிறீங்க. உங்கள் வியூவில் என்ன உங்கள் வியூ அப்படின்னா, எனக்கு நான் 6 எக்ஸாம் எழுதியிருக்கேன், எனக்கு என் வேலை வேணும். நான் 6 எக்ஸாம் எழுதியிருக்கேன், எனக்கு என் வேலை வேணும். இதை தான் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் பாட்டாக பாடிக்கிட்டு கோர்ட்டு ஃபஸ்ட்டு ஜட்ஜ்மெண்ட்டு தீர்ப்பு நல்லா தூக்கி அந்த மாதிரி கொடுத்து விட்ட கூட திரும்ப அப்பீல் போனது யார்? நானா நீங்களா? அதனால் ரோடு இன்ஸ்பெக்டர் கேஸில் என்ன நடந்திருக்கு அதுதான் இங்கே வந்து கோர்ட் டிசைன் பண்ணு வீடியோ போட்டுருங்க. நீங்கள் பண்ணது சரி. உங்கள் வியூவில் ஜிஓ மட்டும் ரீடு பண்ணு. அந்த ஜிஓவில் ரீடு பண்ணுறதுக்கு எனக்கு இந்த ஒரு ஜிஓ ரீடு பண்ணு எல்லா கமெண்ட்லேயுமே 202 ஜிஓ எல்லா கமெண்ட்லேயுமே அதனாவது ரோடு இன்ஸ்பெக்டருடைய திருப்பி எப்படினாலும் பரவாயில்ல ஜிஓ 202 படித்து போடுவோம். அதான் சொல்லிட்டேனே இப்போ தெளிவா. இதுக்கு மேலே எங்கே போகிறது? அடுத்து என்ன அப்படின்னா, ஆனால் கொஞ்சம் உங்கள் வியூவில் ஒரு சைடுக்கு சப்போர்ட்டு பேசிட்டு ஆப்போசிட்டில் யாராச்சும் கொஸ்டின் பண்ணால் யூபிஎஸ்சி எஸ்எஸ்சியில் போட்டி போடு, ஏன் டிப்ளமா கூட ஐடிஐயில் போட்டி போடுன்னு கதறுவீங்க. நான் ஏன் கதறேன்? கோர்ட்டுக்கு போனது யார்? திரும்ப அப்பீல் ஐடிஐயில் திரும்ப அப்பீல் போனது யார்? திரும்ப அப்பீல் போய் அழுகிறது யார்? ஜேடிஓவில் அப்பீல் போனது யார்? திரும்ப கதறது யார்? நான் ஐடிஐயும் இல்லை, டிப்ளமோவும் இல்லை, நான் எக்ஸாமும் எழுதலை, நான் எது கதறணும்? லாஜிக் இருக்கா? எக்ஸாம் எழுதிட்டு வேலை கிடைக்காதுன்னு பயப்படுற உங்களை மாதிரி ஆட்கள் கதறலாம், குமுறலாம், ஏதாவது பண்ணுங்கன்னு ஏதாவது படித்த பெரிய பெரிய போஸ்டிங் உள்ள அப்பாட்ட போய் எப்பா அந்த மாதிரி வீடியோ போட்டாருப்பா, ஏதாவது பண்ணுங்கப்பா, எனக்கு இதை விட்டால் வேறு பொழப்பு இல்லைப்பா, என்னால் வேறு எந்த வேலைக்கும் போக முடியாதுப்பா, ரோடு இன்ஸ்பெக்டர் மாதிரி ஈஸியாக ஏயில் கேட்க மாட்டாங்கப்பா, ரோடு இன்ஸ்பெக்டர் மாதிரி ஈஸியாக கொஸ்டின் வராதுப்பா, ரோடு இன்ஸ்பெக்டர் மாதிரி ஈஸியாக அடுத்து எக்ஸாம் வராதுப்பா, அதனால் நீங்கள் எப்படியாவது பேசி ஏதாவது உங்களை மாதிரி ஆட்கள்கிட்ட பேசி ஜேடிஓவிலையோ ஓவர்சீவ்லையோ ஏற்கனவே ஒர்க் பண்ணுற ஸ்டாஃபோட பசங்கள்லாம் போய் தெரியாமல் பிஇ படிச்சிட்டேன், தெரியாமல் எக்ஸாம் எழுதிட்டேன், கரெக்டாக நான் பாஸ் ஆகிட்டேன், ஏதாவது பண்ணுங்கப்பா, இதாவது பேசுங்கப்பா அப்படின்னு அழுகிறது யார், கதறது யாருன்னு என் வீடியோவை இப்போ பார்க்குறவங்க எல்லாருக்குமே தெரியும். அடுத்து உங்கள் ஆள் மனசில் யாரோ டிப்ளமோ ஐடி பசங்களுக்காக புரட்சி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நம்ப வச்சுருக்காங்க சார். ஸோ பெரிய இந்த வீடியோ போடுறது அதை பார்த்து எங்களுக்கு எரிய போகுது. உங்களுக்கு தெளிவான ரீசன் தெரியாதப்ப எப்படி ஒன் சைடு சப்போர்ட் பண்ணி வீடியோ போடுறீங்கன்னு அப்பட்டமாக தெரியுது. அதை கரெக்டாக தெரிஞ்சுட்டு பண்ணுங்கன்னு இதை கேட்டால் எனக்கு எரியுதான். ஃபன்னி காய் நீங்கள். தம்பி சொல்கிறாப்புல ஆள் மனசில் டிப்ளமோ ஐடி பசங்களுக்காக புரட்சி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நம்ப வச்சுருக்காங்க சார். புரட்சி ஒரு வீடியோ நான்
டிப்ளமோவும் இல்லை, ஐடிஐயும் இல்லை, நார்மலாக வீடியோ போட்டதுக்கே நீங்கள் கமெண்ட்டில் வந்து டைப் பண்ணிகிட்ருக்கே தம்பி. நான் உண்மையிலே ஐடிஐக்கும் டிப்ளமோ சப்போர்ட் பண்ணி வீடியோ போட்டால் நீங்கள் என்ன ஆவீங்க? இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இப்போ நடந்து முடிந்த ஜேடிஓ கேஸில் எக்ஸாமில் எத்தனை டிப்ளமோ முடித்தவங்க வேலைக்கு போயிருக்காங்கன்னு ஒரு ஆர்டிஐயில் வாங்கி அந்த ஆர்டிஐயை கோர்ட்டில் கொடுத்து இந்த மாதிரி டிப்ளமோ வேலையெல்லாம் எல்லா டிப்ளமோ வேலையும் பிஇக்கே போகுது, எங்களுக்கு வேலை இல்லை அப்படின்னு ஒரு பாயிண்ட்டாக கொடுங்கப்பா அப்படின்னு நான் கிங்ஸ் தரலாம். டிப்ளமோவுக்கு நான் கொடுத்தா இருக்கேன். அதை விட்டுருங்க. ரோடு இன்ஸ்பெக்டர் தீர்ப்பில் மஸ்ட்டு பாசஸ் ஐடிஐன்னு இருக்குது. அதுக்கு வந்து பிரின்சிபல் ஜஸ்டிஸ் வந்து தீர்ப்பு விட்டுருக்காரு. மஸ்ட்டு பாசஸ்னால் அது முடிக்காமல் போகக்கூடாதுன்னு. அந்த தீர்ப்பை அடிப்படையாக வச்சு எங்களுக்கும் தீர்ப்பு கொடுங்க அப்படின்னு ஜேடிஓவில் அவங்களுக்கு நான் ஒரு குழுவாக கொடுத்தேன். சொல்லுங்கப்பா நீங்கள். இல்லை அதுவே வேணாம், இன்னும் சொல்லலாம் ஓப்பனாக. ஐடிஐ பசங்களுக்கு இப்போ ஐடிஐக்கு பிஎஸ்டிஎம்முக்கு ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க, பிஎஸ்டிஎம் வாங்கிக்கலான்னு. அந்த பிஎஸ்டிஎம்மை வச்சு மீண்டும் ஒரு ரோடு இன்ஸ்பெக்டருக்கு ஒரு கேஸ் போடுங்க. ஐடிஐ பிஎஸ்டிஎம் முடித்தவங்களாம் எங்களுக்கு ஐடிஐ இது கூட வேணாம், எங்களுக்கு பிஎஸ்டிஎம் கொடுங்க அப்படின்னு கேஸ் போடுங்கன்னு நான் கின்ஸாக கொடுத்தேன். ஏன்ப்பா, நான் சாதாரணமாக வீடியோ போடும்போதே உங்களுக்கெல்லாம் எரியுது, வலிக்குது, குடையுது. நான் இதில் போராளி மாதிரி வீடியோ போட்டேன்னா உங்களுக்கு எங்கெங்கே எரியும்னு யாருக்கு தெரியாது. எனக்கு தெளிவான ரீசன் உள்ளே போய் தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் ஆகா இந்த வீடியோ ஏதோ ஒன்று இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட்டில் வந்து டைப் பண்ணிருக்கீங்க பக்கமாக. ஓகேவா? நான் வந்து என்ன வீடியோ போடுறேனோ அந்த வீடியோவில் என்ன கண்டென்ட் இருக்குன்னு பார்த்துட்டு அதை ஃபுல்லாக பாவம் டைப் பண்ணுறேன், எங்கள் கையிலேக்கு டைப் பண்ணுறீங்களே, அதுக்கு யார் பண்ணிக்காய்? நான் ஒரு வீடியோ போடுறேன், இப்படி கேட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போக முடியாது. ஸ்கிப் பண்ணிட்டு போகாமல் வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு பக்கமாக டைப் பண்ணுறதுனா யார் ஃபன்னி காய்? பேம்பா, நான் ஒரு வீடியோ போடுறா 10 பேர் பார்க்குறீங்க, எனக்கு ஒரு புண்ணியமாக இருக்குது. நீ கமெண்ட்டு போட்டு என்ன வரும், உனக்கு என்ன புண்ணியம் இருக்குது? நான் அப்போ யார் ஃபன்னி காய் இதில்? அடுத்து தம்பி சொல்கிறாப்புல டைப் பண்ணாப்புல, அவர் டைப் பண்ண பூரா பெருசாக பாவம் நம்ம ரிப்ளை பண்ணோம்ல. அதுக்கு மஸ்ட்டு பாசஸ் கொடுத்துருக்காங்க, ரீசன் உங்களுக்கு தெரியலை, தெரிஞ்சால் கண்டிப்பாக டிப்ளமோ இருக்கும். இது லாஸ்ட்டு கமெண்ட்டு தம்பி போட்டிருக்காப்புல, மஸ்ட்டு பாசஸ்ன்னு கொடுத்துருக்குறதுக்கு ரீசன் உங்களுக்கு தெரியலை. எத்தனை கமெண்ட்டில் சொல்கிறது மஸ்ட்டுனா என்னையான்னு. ஆல் ஃபைல்டாக வீடியோ போடுறேன்னா நான் ஆல் ஃபைல்டாக வீடியோ போடுறேன், ஆம்லேட்டாக வீடியோ, ஃபுல் ஃபைலாக வீடியோ போடுறேன், இல்லை கலக்கியாக வீடியோ போடுறேன். இது என்ன, இது வந்து எப்போயுமே திங்கக்கிழமை இருந்தால் ஆல் ஃபைல்டு ஃபுல் ஃபைல் தான் வரும். எப்படி படித்து பாஸ் ஆகிறது? அதுக்கடுத்து படித்த படிப்பில் எங்களுக்கு கம்ப்ளீட் பண்ண தெரியும். படித்த படிப்பு கம்ப்ளீட் பண்ண தெரியும்னா இந்த கமெண்ட் போடுற டயத்துக்கு 10 1 மார்க் படிச்சுருந்துருக்கலாம். சரி, எக்ஸாம் நீங்களாக கவர்மெண்ட்டை பேசி வைக்க சொல்கிறீங்க, யாரோட கம்ப்ளீட் பண்ணுன்னு சொல்ல நீங்கள் யாரோட காம்படிட் பண்ணணும்னு சொன்னது நான் இல்லையா, டிஎன்பிஎஸ்சி கவர்மெண்ட்டுயா. அதானே சொல்லியிருக்கு. ரோடு இன்ஸ்பெக்டருக்கு மஸ்ட்டு பாசஸ் ஐடிஐ, ஜேடிஓக்கு மஸ்ட்டு பாசஸ் டிப்ளமோ, ஏஇக்கு மஸ்ட்டு பாசஸ் பிஇன்னு. அப்புறம் அதான் நம்ம சொல்ல முடியும். அடுத்து குவாலிஃபிகேஷன் செட் பண்ணுறது கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டு. ஆமாம், அவங்களுக்கு தெரியாதா என்ன குவாலிஃபை செட் பண்ணணும்னு? ஆமாம், அவங்களுக்கு தெரிய போய் தான் ரோடு இன்ஸ்பெக்டருக்கு ஐடி தான் வேணும்னு ஜட்ஜு உங்கள் மூஞ்சில் பூரா சொல்ல வேணாம் சொல்லியிருக்காருலப்பா. அப்புறம் என்னப்பா? அடுத்து இல்லை நீங்கள் தான் வந்து படித்தவங்களுக்கு சொல்லி கொடுத்து ஹெல்ப் பண்ணுறீங்களா? நான் ஹெல்ப் பண்ணலப்பா, என்னால் முடிஞ்ச நோட்ஸை நான் ஃப்ரீயாக கொடுக்குறேன். அடுத்து எஸ்எஸ்சி ஜேஇ எக்ஸாம் குவாலிஃபிகேஷன் டிப்ளமோ தான், அதை படித்து போக முடியாத டிப்ளமோ பசங்க, நீங்கள் இன்டைரக்டாக டிப்ளமோ படித்த பசங்களுக்கு நாலேஜ் அவ்வளோ சொல்ல வரீங்களா? இந்த பையன் தம்பி சொல்கிறாப்புல, எஸ்எஸ்சி ஜேஇக்கு டிப்ளமான குவாலிஃபிகேஷனு அங்கே படித்து போக வேண்டியதானே? இல்லை, உண்மையிலே இந்த பசங்களுக்கெல்லாம் உண்மையிலே கொஞ்சம் கூட ஒரு பேசிக் நாலேஜ் இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா மஸ்ட்டு பாசஸ் டிப்ளமோன்னு ஃபஸ்ட்டு வாரத்தில் கொடுத்துருக்கும் போது தெரிய வேணாமா?
அப்புறம் மீண்டும் மீண்டும் சும்மா எக்ஸாம் எழுதியாச்சு. இப்போ என்ன ஒரு தொல்லை அப்படின்னா, எக்ஸாம் எழுதியாச்சு. எக்ஸாம் எழுதுனா அது என்ன வேலையோ, அது ரோடு இன்ஸ்பெக்டரோ ஐடி அதெல்லாம் பார்க்கல. நான் எக்ஸாம் எழுதிட்டேன், எனக்கு வேலையை கொடு. சந்தைக்கு போகணும், ஆத்தாவையும் காசு கொடு. நான் எக்ஸாம் எழுதிட்டேன், எனக்கு வேலை கொடு. ஏன் அது ஓன் படிப்பு இல்லையா? எனக்கு எக்ஸாம் நான் எக்ஸாம் எழுதிட்டேன், பாஸ் வேலை கொடு. ஏன் அது ஓன் ஐடிஐ படிப்பு இல்லையா? நான் எக்ஸாம் பாஸ் ஆகிட்டேன், எனக்கு வேலை கொடு. அடா அது டிப்ளமோ வேலையா? நான் எக்ஸாம் போயிட்டேன், பாஸ் ஆகிட்டேன், வேலை கொடு. சந்தைக்கு போகணும், ஆத்தாமைக்கு காசு கொடு. எஸ்எஸ்சி வேலைக்கு டிப்ளமோ வேலைக்கு எஸ்எஸ்சி ஜேஇ போகிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க அங்கே போய் கேஸ் போடல, எஸ்எஸ்சி ஜேஇ வேலை டிப்ளமோ கூட கேஸ் போட்டாங்களா? அவங்களுக்கு தேவையான டவுட்டை அவங்க கேட்குறாங்க. அடுத்து பேச எதுவும் இல்லைன்னா இந்த டேலாக்கை பேசிட்டு படித்த படிப்பில் காம்படிட் பண்ணுன்றது. அதுதானையா படிப்பு இருக்குது. 1, 2, 1லேருந்து 12th வரைக்கும் இருக்குது. 12th முடித்தோடனே ஆர்ட்ஸ் இருக்குது, சயின்ஸ் இருக்குது, நர்சிங் இருக்குது, அப்புறம் ஐடிஐ இருக்குது, டிப்ளமோ இருக்குது, இன்ஜினியரிங் இருக்குது, பிஜி யூஜி இருக்குது, பிஜி இருக்குது. எவ்வளவு படிப்பு இருக்குது! ஒரு படிப்புக்கும் ஒரே வேலைன்னு இருக்குது. எல்லா படிப்பும் எல்லா வேலையும் போய் போட்டி விட முடியுமா? அதுக்கடுத்து உங்களை யாரோ டிப்ளமோ ஐடி பசங்களுக்கு புரட்சி செய்கிறதா நம்ப வச்சுருக்காங்க. அதான் சொன்னேன். இப்போ நான் உங்கள் புரட்சி இல்லாமல் வீடியோ போட்டதுக்கே உங்களுக்கு இப்படி கஷ்டமாக இருக்கே, நான் புரட்சி பண்ணுற மாதிரி வீடியோ போட்டேன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதுக்கே உங்களுக்கு சொல்ல வேணாம், பாவம். நீங்களே ஏதோ தீர்ப்பு எப்படி வரும் பயந்துட்டுருக்கீங்க, பாவம். இப்போ சாரி, அதுவும் பிரச்சனை இல்லை, தீர்ப்பு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு பண்ணக்கூடிய ஆள். ஸோ ரியாலிட்டி படி பார்த்தோம்னா இந்த தம்பி பாவம் யூஸர் 1, 2, 3 அவர் கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு. திரும்ப நீங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்க தம்பி, நான் திரும்ப ஒரு வீடியோவை போடுறேன், எனக்கும் நல்லாயிருக்கும் அப்பப்போ. ஏன்னா அடுத்து வேலை வாய்ப்பு வீடியோலாம் எல்லா வீடியோவும் போட்டு விட்டோன்னா ஏதாவது வீடியோ போடணும்ல, அவங்க கமெண்ட்டே வீடியோ போட்டு விட்ருவான். சரி போடுங்க. எனக்கு என்ன அப்படின்னா, நியாயமான முறையில் நீங்கள் கேள்விக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். இதுதான் நடந்தது. உங்கள் கேள்வியை கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். நல்ல கமெண்ட்னா ரிப்ளை பண்ணுறேன், தப்பான கமெண்ட்னா கீழே உங்கள் ஃபோன் நம்பரை போட்டு போயிருங்க, அதை ரிப்ளை பண்ணுறேன், பேசிக்கிறோம். என்ன கமெண்டோ என் ஃபோன் நம்பர் தான் பப்ளிக்காக இருக்குல்ல, நீங்கள் தப்பாக கமெண்ட்னா அதில் ரிப்ளை பண்ணுங்கள். அதை விட அதிகமாக வல்கராக நானும் கமெண்ட் பண்ணுவேன், அதில் ஒரு பெரிய மாற்றம் இல்லை. எல்லாருக்கும் எல்லாமே இருக்குது தான், நம்மளுடைய பதவிகளும் நம்மளுடைய பொறுப்புகள் தான் அது என்ன பண்ண தடுக்குது, வேறு ஒன்றும் இல்லை. சரிப்பா, தேங்க்யூப்பா.